ஐ டோன்ட் கிவ் அ ஷிட் அபவுட் எனிதிங் எனிமோர் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ உங்களுக்கு அந்த லைன் சொன்னோன்னே வாட் கம்ஸ் டு யுவர் மைண்ட்? பயங்கர பாசிட்டிவாக இருக்கும்போது அதனால தான் பயங்கரமாக எல்லா வாக்ஸ்லேயும் அடி வாங்குவோம். அந்த மாதிரி ஏதாவது நாள் அமைஞ்சிருக்கா உங்களுக்கு? மோஸ்ட் ஆஃப் த டேஸ். பட் வாட் ஆர் யூ ஆஸ் அ பர்சன்? ஒரு இன்ட்ரோவர்ட்டட் பர்சனா இல்லை எக்ஸ்ட்ரோவர்ட்டட் பர்சனா? ஐ எம் an extrovert and an introvert. மேத்தமேட்டிக்ஸ் டெக்ஸ்ட் புக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு டே நான் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு பேஜில் நான் ஸ்கல்லு வரைச்சி விடுவேன். டேஞ்சர் அந்த ஸ்கல்லு இருக்குல்ல, அந்த ஸ்கல்ல 2 போனு. இது வந்து நான் என்னோட எல்லா மேத்தமேட்டிக்ஸ் புக்கிலும் நான் மோஸ்ட் அனாயிங் ஹேபிட் ஓவர் திங்கிங். ஐயோ லைக்வைஸ். கதையே கேட்காம எஸ் சார் ஐம் ஒர்க்கிங் வித் யூ அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய இப்போ பட் ஏதாவது ஒரு மூவியில் ஒரு கேரக்டராகவே என்னுடைய ஹோல் லைஃப் கூட நான் வாழ்ந்துருவேன், ஐ லைக் தட் அப்படின்னா எந்த மூவியாக இருக்கும்? புட் மீ இன் எனி அனிமேஷன் ஃபிலிம். நான் வந்து ஹாப்பியாக அதில் வாழ்ந்துருவேன். ஹலோ ஹாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ தென்ன கம்ப்ளீட்டாக ஒரு புது செட்டப்பில் என்ன பண்ண போகிறோம்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி அன் இம்ப்ராம்ப்டு ஷூட், ஒரு அன்பிளான்ட் கான்வர்சேஷன். ஏன்னா எவ்ரிதிங் காட் டுகெதர் லாஸ்ட் நைட். ஸோ இது நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து இன்றைக்கி நம்ம கூட இருக்கக்கூடிய அந்த பர்சன். ஆப்வியஸாக நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க, தி மோஸ்ட் வைப்ரண்ட், போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் பாவனா அவர்கள். ஷி சோஸ் மீ டு டூ திஸ் அண்ட் ஐம் வெரி வெரி கிளாட் ஷி இஸ் ஹியர் வித் அஸ். ஸோ ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. எஸ், அண்ட் நிறைய இடங்களில் வந்து அனோமி பற்றி பேசியிருந்தீங்க. யூ ஸ்போக் அபவுட் அ லாட் ஆஃப் திங்ஸ். எனக்கு வந்து அந்த ட்ரெயிலெல்லாம் பார்த்தோன்னே ஒரே ஒரு விஷயம் மைண்டில் அப்படியே நின்றுடுச்சு. என்ன அப்படின்னா, ஐ டோன்ட் கிவ் அ ஷிட் அபவுட் எனிதிங் எனிமோர் அப்படின்னு சொன்னீங்க. ஐ திங்க் அது வந்து இப்போ இருக்கிற எல்லாருக்குமே, எஸ்பெஷலி எல்லா டைம்ஸ்லையுமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. அப்படி டக்குன்னு அப்படி எனக்கு அட்ராக்ட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு அந்த லைன் சொன்னோன்னே வாட் கம்ஸ் டு யுவர் மைண்ட்? எந்த டைம் அப்போ நீங்களே அதை சொல்லி உங்களை மோட்டிவேட் பண்ணிப்பீங்க? இப்போ லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் கரெக்டாக அந்த லைன் தான் நம்ம யோசிப்போம். ஐ டோன்ட் கிவ் அ ஷிட் அபவுட் எனிதிங். பிகாஸ் ஆஃப்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம என்ன பண்ணாலும் ஒரு கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்கும், இல்லை நம்ம என்ன பண்ணாலும் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வில் கம் டு தட் பாயிண்ட் வேர் வி டிசைட் தட் ஓகே ஃபைன் சக் இட் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு லைன் வந்து அந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் சுச்சுவேஷனில் வந்து சொல்கிறாங்க. ஸோ மூவி பார்க்கும்போது கரெக்டாக அது கனெக்ட் ஆகும். ஓகே, எஸ். ஸோ படத்தை பற்றி நிறைய பேர் கேட்டுட்டாங்க, அதனால் ஐம் கோயிங் டு மேக் இட் கொஞ்சம் சிம்பிளர், ஃபன் அண்ட் குவர்க்கியாக சில கொஸ்டின்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கு டப்பு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா அப்படியே நம்ம அனோமி பற்றி பேசிட்டு வில் சே பாய் டு ஆடியன்ஸ். அண்ட் லேட்லி நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய படங்கள், நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாம் ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி ஃபீல் ஆகுது. நவ் வாட் எக்ஸைட்ஸ் யூ த மோஸ்ட் when you hear a character, when you hear somebody narrating the script? ஆக்சுவலி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் கேட்டால் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் வரும். ஒரு நல்ல பீங் அன் ஆக்டர், ஓகே இந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குன்னு தோணும்போது கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் வரும். அது ரீசெண்டாக எனக்கு இந்த அனோமி படத்துலேருந்து தான் கிடைச்சது. அனோமி ஃபிலிம் வந்து நான் ஸ்கிரிப்ட் கேட்கும்போது மை கேரக்டர் நேம் இஸ் ஜாரா ஃபிலிப். நான் இது வரைக்கும் பண்ணாத மாதிரி ட்ரெய்ட்ஸ் இருந்துச்சு அந்த கேரக்டருக்கு. அவங்களோட லைக் ஷீ இஸ் வெரி வெரி அட்டாச் டு ஹர் பிரதர். அந்த பிரதர் வந்து ஒரு டிஸப்பியர் ஆகும்போது, டக்குன்னு லைஃப்லேருந்து காணாமல் போகும்போது, இந்த ஜாராவோட ஒரு ஜேர்னி தான் அனோமி. லைக் வாட் ஆல் ஷீ இஸ் கோயிங் டு டூ. இல்லைனா வந்து ஷீ இஸ் ரெடி டு கோ டு எனி எக்ஸ்டென்ட் டு ஃபைண்ட் ஹிம். அதுக்கு தான் அந்த டயலாக் வேறு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் நாள் கழிச்சு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் கொடுத்த ஒரு கேரக்டர் வந்து அனோமியில் ஜாரா தான். ஓகே, தட்ஸ் நைஸ். ஓகே, ஒன் மலையாளம் டிரெக்டர் கதையை கேட்காம எஸ் சார் ஐம் ஒர்க்கிங் வித் யூ அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஆள்? இப்போ அந்த மாதிரி யாரும் இல்லை. நான் யார்கிட்டாலும் நான் கதை கேட்பேன். தமிழ்லையும், தமிழ், கன்னடா, எனிவேர் இன் சவுத்? Because I want to know what I'm getting into. So definitely more of story. Yeah. Okay, nice. If you have to remake ஒரு classic Malayalam movie இல்ல ஒரு தமிழ் மூவினா, what would you choose this point in time? ஃபேவரட்டான நிறைய ஃபிலிம்ஸ் இருக்குது, மலையாளமாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாசிக் மூவினா தொடாமல் வைக்கிறது தான் பெஸ்ட்டு. லைக் டோன்ட் ரீமேக் இட் அட் ஆல். Like I like so many films. Even in நேத்து கூட we were talking about மௌனராகம். Like we love the film, but அது வந்து ரீமேக் பண்ணணும்னு இல்லை, அது அப்படியே இருக்கட்டும். பிகாஸ்
இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஃபிலிம். அது வந்து ஒரு ஒரு கிளாசிக்காக அங்கேயே இருக்கணும். நம்ம வந்து சும்மா அது மறுபடியும் எடுத்து ரீமேக் பண்ணி ஐம் நாட் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் ரீமேக்ஸ். ஓகே. ஸோ அதனால ஒரு முறை பண்ணது ஒரு முறை தான், மறுமுறை கிடையாது. ஆமாம். ஓகே, நைஸ். ஒரு கோஸ்டார் who made you laugh like anything on set? In Tamil or? தமிழ். I would say நானும் ரவி ஆக்சுவலி we had a good rapport. நாங்கள் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கோம். தென் பரத் அண்ட் அஃப்கோர்ஸ் தென் when it comes to அஜித் சார், மேடி அண்ட் ஆல் கொஞ்சம் அந்த ஒரு சீனியாரிட்டி அந்த ஒரு இதுதான் இருக்கும். பட் இருந்தாலும் இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் தெம். பட் நிறைய சிரிக்க வச்சதுன்னு சொன்னீங்கன்னா இப்போ வடிவேலு சார் ஃபார் எக்ஸாம்பிள், தென் விவேக் சார், சந்தானம், ஐ ஆக்டட் வித் ஆல் ஆஃப் தெம். இவங்கெல்லாம் ரொம்ப இயல்பாக பேசும்போதே வந்து காமெடியிலே பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ நிறைய சிரிச்சிருக்கேன். ஏதாவது ஒரு மொமெண்ட் ஞாபகம் இருக்கா? ஏதாவது ஒரு சீன் பண்ணும்போது நான் சீரியஸாக பண்ணணும் அப்படின்னு ஒரு மோடோட நம்ம இருக்கும்போது டக்குன்னு ஒரு கவுண்டர் போட்டு அப்படியே ஃபுல்லாக ஆஃப் பண்ணி? இல்லை, அது எல்லாரும் கேட்குற ஒரு சீன் தான். வடிவேல் சார் கூட ஐ ஹவ் டன் அன் ஆரியா தட் ஒரு ஸ்னேக் பாபு சீன். அது இன்னும் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அண்ட் எவ்ரி டைம் ஐ கிவ் அன் இன்டர்வியூ எங்கிட்ட வந்து கேட்பாங்க நீங்கள் எப்படி வந்து சிரிக்காமல் வந்து இருந்தீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் வந்து நாங்கள் நிறைய டேக் வந்து சிரிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பட் இன்னொரு ஆக்டர் வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கில் அதை மோட் பண்ணும்போது நம்ம சிரிச்சிட்டோம் சொல்லி அது வந்து இது ஆகக்கூடாதுன்னு சொல்லி தென் ஐ ஸ்டார்டட் திங்கிங் ஆஃப் சம்திங் எல்ஸ். வேறு ஏதாவது யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா நான் சிரிக்க மாட்டேன்னு சொல்லி அப்படியெல்லாம் பண்ணியிருக்கோம். இட் வாஸ் அ குட் மெமரி. ஓகே, இப்போ யோசிச்சு பார்க்கும்போது கூட யூஆர் ஏபிள் டு ஸ்மைல் அப்படின்னா அப்போ எவ்வளோ கிரேசியாக இருந்திருக்கும்ல. ஆமாம், வெரி நைஸ். ஓகே, ஸோ பாவனா அவர்கள் வந்து இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சீரியஸாக காமாக கம்போஸ்டாக இருக்க மாதிரி இருக்கு. பட் வாட் ஆர் யூ ஆஸ் அ பர்சன்? ஒரு இன்ட்ரோவர்ட்டட் பர்சனா இல்லை எக்ஸ்ட்ரோவர்ட்டட் பர்சனா? ஐ எம் an extrovert and an introvert. Ambivert. என்னோட because என்னோட க்ளோஸ் சர்க்கிள், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஐம் a very very extrovert person. I have no inhibitions. என்ன வேணாலும் சொல்லுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். because I know nobody is gonna judge me. but in front of the camera கொஞ்சம் introvert ஆயிடும். அது நம்ம தெரியாமலேயே ஆயிடும் கொஞ்சம். I don't have to put an effort. ஓகே, அது வந்து ஏதோ கொஞ்சம் அப்படி ஆயிடும் தெரியாமலேயே. ஓகே, உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை க்ளோஸ் சர்க்கிள்னு சொன்னீங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சீக்ரெட் ப்ராப்ளி ஆடியன்ஸ் வந்து they don't know that you can say அப்படின்னா what would that be? இது ஓரளவு சொல்ற மாதிரி ஒரு சீக்ரெட் அப்படி ஏதாவது? I have severe mood swings. ஓகே, இட்ஸ் நாட் அ சீக்ரெட் ஆர் சம்திங். பட் ஸ்டில் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். பட் வெளியே இருக்கவங்களுக்கு அவ்வளோ தெரியாது. பட் காலையில் மேபி ரொம்ப வைப்ரண்டாக எனர்ஜெட்டிக்காக இருப்பேன். பட் மேபி வித்தவுட் நோ ரீசன் மத்தியானத்துக்குள்ளே டல் ஆகிடுவேன். ஓகே, ஏதோ சம்திங் will happen. இல்லைன்னா கூட ஈவன் சம்டைம்ஸ் எனக்கும் தெரியாது எதுக்கு டல் ஆகிறேன்னு சொல்லி. ஏதோ ஒரு ட்ரெயின் ஆகிற மாதிரி இருக்கும் எனர்ஜி. அது வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நல்லா தெரியும். பட் வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஓகே, பட் ஹேவ் யூ எவர் ஃபெல்ட் நம்ம என்னைக்காச்சும் காலையில் இன்னைக்கு நாள் நம்ம சூப்பராக எனர்ஜெட்டிக்காக மாற்றுறோம் அப்படிலாம் சொல்லி பயங்கர பாசிட்டிவாக இருக்கும்போது அதனால தான் பயங்கரமாக எல்லா வாக்ஸ்லேயும் அடி வாங்குவோம், அந்த மாதிரி ஏதாவது நாள் அமைஞ்சிருக்கா உங்களுக்கு? மோஸ்ட் ஆஃப் த டேஸ். அதனால நான் இப்போ பிளான் பண்ணுறதே இல்லை. இப்போ இன்றைக்கி நான் ஹாப்பியாக இருக்கணும், இல்லை இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் அப்படியெல்லாம் நான் யோசிக்கிறதே இல்லை. இட்ஸ் லைக் ஓகே, ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. என்ன இருந்தாலும் அப்படியே போகலாம். இப்போ நான் பிளானே பண்ண மாட்டேன். இப்போ முன்னாடியெல்லாம் ரொம்ப பிளான் பண்ணுவேன். பட் பிளான் பண்ணுற மாதிரி எதுவுமே நடக்காது. அதனால ஐ ஸ்டாப் பிளானிங். பிளான் பண்ணி டயர்ட் ஆயிட்டீங்க. ஆமாம், ஆக்சுவலாக அது எல்லாருக்குமே பொருந்தும்னு நினைக்கிறேன். என்னைக்கு நம்ம பிளான் பண்ணுறோமோ அந்த விஷயம் அது நடந்ததா சரித்திரமே கிடையாது யாருக்குமே. ஆமாம். ஸோ அதனால இட் இஸ் சம்திங் தட் எவ்ரிபடி கேன் ரெசனேட். யா, ஓகே. ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் நிறைய பேர் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க இந்த காலேஜ் டைம், ஸ்கூல் டைம், ஏன் இப்போ கூட. ஆனால் நீங்கள் கேட்டதுலேயே ப்ளீஸ்ப்பா திருப்பி திருப்பி இதே அட்வைஸை சொல்லாதீங்க போதுண்டா அப்படின்னு ஃபீல் பண்ண மொமெண்ட்? அம்மா தான் ஏதோ வந்து சொல்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஸ்னீஸ், ஐ ஹாவ் அன் அலர்ஜி. டஸ்டெல்லாம் வந்தால் அலர்ஜி. நான் வந்து ஸ்னீஸ் பண்ணும்போது அம்மா வில் ஸ்டார்ட். நான் எப்போது சொல்லிட்டு இருக்கேன் அந்த மருந்து பிகாஸ் ஒரு நாள் மேபி ஐல் ஸ்னீஸ் ஃபார் சம் டைம். தென் ரொம்ப நாள் நான் வந்து நிறைய நாள் வந்து நான் அப்புறம் ஸ்னீசிங்கே இருக்காது எனக்கு. பட் தென் அகெயின் ஒரு 1 month கழிச்சு ஒன் ஸ்னீஸ் அண்ட் மை மாம் வில் அகெயின் ஸ்டார்ட். எப்போலேருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன் வந்து மருந்தே எடுக்க மாட்டேன் அதுன்னு சொல்லி. ஸோ ஐ திங்க் அம்மா தான். ஸோ நான் சொல்லுவேன் வந்து ஐயோ நான் அந்த மாதிரி ஒரு இப்போ சொன்ன மாதிரி ஒரு இதுக்கு சொல்றது வந்து அம்மா தான். ஓகே, ரைட்.
ஸோ நம்ம இப்போ ரீவிசிட் பண்ணோம்னா, இப்போ என்னுடைய பிக்சர்ஸ்லாம் நான் வந்து திரும்பி பார்க்கும்போது, இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணியிருக்கோமா, இந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஐ வுட் லைக் டு ஹைட் தோஸ் பிக்சர்ஸ். அது என் கண்ணுக்கே வராத மாதிரி நான் பார்த்துப்பேன். ஸோ அந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ண வர்ஸ்ட் ஃபேஷன் ட்ரெண்ட், இஃப் ஐ லுக் பேக் ஐ குட் ஹவ் சேஞ்ச்ட் இட் அப்படின்னு ஃபீல் பண்றது? நிறைய இருக்கும். இப்போ ஃபேஷன் லுக்குங்கிறதில்ல, சம்டைம்ஸ் ஒரு இன்டர்வியூ, ஓல்டு இன்டர்வியூ ஏதோ சொல்கிறது, இல்லை வந்து மேபி அந்த டைமில் நான் போட்ட லிப்ஸ்டிக்காக இருக்கலாம், இல்லை அதெல்லாம் கொஞ்சம் கிரிஞ்சாக தோணும் இப்போ நம்ம யோசிக்கும் போது. பட் அப்புறம் நான் ஏதோ தப்பாக ஏதோ மிஸ்டேக்காக வந்து சொல்கிறதெல்லாம் வந்து அவார்ட் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போய் ஏதாவது சொன்னது. பட் தேங்க் காட் அந்த டைமில் யூடியூப் இல்லை, அதனால இட்ஸ் நாட் தேர் ஆன் ரெக்கார்ட். அதனால ஐ எம் தேங்க்ஃபுல். அப்பயே அது கடந்து போயிட்டோம். ஆமா. ஆனா இப்ப கிடையாது. இப்போ வந்து நம்ம என்ன சொன்னாலும் திருப்பி போட்டு பாக்குற மாதிரி எல்லா மீடியம்ல இருந்தும் நம்மள அட்டாக் பண்ணுவாங்க. அதனாலே வந்து கேமரா முன்னாடி கொஞ்சம் கான்ஷியஸாவே இருக்க வேண்டியதா இருக்குல்ல? கண்டிப்பா. எஸ்பெஷலி நவ் பிகாஸ் நம்ம ஆன்லைன் மீடியாஸ் ஃபுல்லாக எப்போவுமே இருப்பாங்க. ஈவன் இன் கேரளா, இன் தமிழ்நாடு, வேர் எவர் வி கோ. ஸோ வி ஹாவ் டு பி எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல். நம்ம நடக்கிறதுலேருந்து பேசுறதுலேருந்து எல்லாமே. அதுக்கு தான் ரொம்ப கான்ஷியஸ் ஆகிடுவோம் நம்ம. ஓகே, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மோஸ்ட் அனாயிங் ஹேபிட்? மோஸ்ட் அனாயிங் ஹேபிட் ஓவர் திங்கிங். ஐயோ, லைக்வைஸ். ரொம்ப இருக்கு ஓவர் திங்கிங். இனிமேல் வேணாம், ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி நான் யோசிப்பேன், அதுவும் ஓவர் திங்க் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ ஓவர் திங்கிங் இஸ் அ வெரி 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 பேட் ஹேபிட். ஐ டோன்ட் நோ ஹவு டு, ஏன்னா அது எப்படி ஸ்டாப் பண்ணுறதுனே தெரியாது எனக்கு. அது ஆக்சுவலா இப்போ ஒரு ஓவர் திங்கிங்க கம்மி பண்ணணும்னு திங்க் பண்ணும்போது அது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஓவர் திங்கிங்கா போய் நைட் எல்லாம் தூங்க முடியாம ஆகி, இன்ஃபேக்ட் லாஸ்ட் நைட் வந்து அந்த மாதிரி ஒரு செஷன்ல தான் நான் உட்காந்துருந்தேன். அப்பதான் வெங்கி வந்து கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு அப்படின்னு, ஆஹா இட் இஸ் a fuel, நம்ம இப்ப இதை யோசிப்போம் அப்படின்னு அப்படியே ரூட்டை மாத்தினது. ஸோ அந்த மாதிரி I know, I can so relate with it. அதுவும் எஸ்பெஷலி இந்த நைட்ஸ் வந்து தூக்கம் வராது, திங்கிங் வந்து நிறைய, பிரெயின் பயங்கர ஆக்டிவா ஒர்க் ஆகும். ஓகே, உங்களுடைய லைஃப் உடைய மந்த்ரா இப்போ? That nothing is permanent, everything will change. ஓகே, நைஸ். இப்போ ஆக்டிங்க்கு முன்னாடி ஆக்டிங் தான் என்னுடைய ஆஸ்பிரேஷனா இருந்து, ஸோ ஐம் டெஸ்டைன் டு பி ஹியர் அப்படின்னு சொல்லிட்டீங்க. பட் ஹேவ் யூ எவர் தாட் நான் ஆக்டிங் பண்ணனா மேபி ஐ குட் ஹவ் ஸ்வாப்ட் டூயிங் திஸ் அப்படி ஏதாவது? டு பி ஆனஸ்ட், நான் வந்து ஒரு சைல்ட்ஹுட்ல இருந்து ஐ வாண்டட் டு பிகம் அன் ஆக்டர். நான் வேற எதுவும் அவ்வளோ யோசிக்கல. பட் டுவார்ட்ஸ் டீனேஜ் அண்ட் ஆல் எனக்கு கொஞ்சம் வந்து லா கற்றுக்கணும், எல்எல்பி கற்றுக்கணும், அட்வொகேட் ஆகணும், அந்த மாதிரிலாம் ஒரு சின்ன தாட் எப்போவோ க்ராஸ் ஆகிருக்கு. பட் தென் அதுக்குள்ளேயே ஐ காட் பிஸி வித் மை மூவிஸ். அதில் வந்து நான் இருந்தாலும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய வரும்போது அந்த டவுன்லெல்லாம் நான் யோசிப்பேன், ஐ திங்க் ஐ ஹாவ் டு பர்சியூ மை ஸ்டடீஸ், வந்து லா கற்றுக்கணும் அப்படி இப்படின்னு. பட் அதோட புக்ஸோட சைஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து வேணாம், சினிமாவே போதுங்கிற மாதிரி ஒரு தாட்டுக்கு வந்துடும் மறுபடியும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்போ. இப்போ ஐ திங்க் அபவுட் பிஸ்னஸ் அலாட். அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணும், இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணும். பட் இப்போ வேற எதுவும் அந்த மாதிரி நான் யோசிக்கல. பிஸ்னஸ் நான் எந்த பிஸ்னஸ் பண்ணல, எதுன்னெல்லாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி பண்ணுமோ, இந்த மாதிரி பண்ணுமோ, ஐ திங்க் அபவுட் பிஸ்னஸ் அலாட் நவ். ஓகே, டைம்ஸ் சேஞ்ச் as you mature இல்ல? நீங்க சைல்ட்ஹுட் பத்தி சொன்னீங்க. இப்போ இந்த 2K கிட்ஸ், ஜென்சிஸ் எல்லாம் பேசுறது வந்து நிறைய விஷயங்கள், நிறைய டெர்மினாலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. நமக்கு அந்த டைம்ல இருந்த ஒரே ரெண்டே டெர்மினாலஜி தான், ஃபர்ஸ்ட் பெஞ்சர் இல்ல லாஸ்ட் பெஞ்சர், அவ்வளவுதான். as simple as that. நீங்க எந்த சைடு இருந்தீங்க? ஸ்டடீஸ் எல்லாம் ஐ வாஸ் அ வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். பிகாஸ் எனக்கு B+ வேணும், அவ்வளோதான். B+னா ஓகே, அதுக்கு மேலே போகணும்னு சொல்லி நான் வந்து ட்ரை பண்ணதே கிடையாது. பிகாஸ் எப்போவுமே ஒரு B+ இல்லாட்டி B, சிக்கும் வரமாட்டேன், A+க்கும் போக மாட்டேன். பிகாஸ் அந்த ஒரு ஆவரேஜாக அந்த ஸ்டடீஸ் போயிட்டே இருந்துச்சு. அண்ட் ஐ வாஸ் ஹாப்பி வித் இட். ஒரு 50ல் வந்து 17க்கு ஜஸ்ட் பாஸ் கிடைச்சா கூட ஐ எம் ஹாப்பி. ஓகே, அது வாங்கி நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். Especially mathematics and all. ஐயோ, சேம். Yeah, I hate that subject. But அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் நான். எப்போவுமே வந்து நான் இன்னும் ஜாஸ்தி படித்து நான் வந்து இன்னும் A+ வாங்கணும், அந்த மாதிரிலாம் நான் யோசிச்சதே கிடையாது. ஸோ டீச்சர்ஸ் வந்து எங்கிட்ட கேட்பேன், என்ன B+B, உனக்கு இன்னும் அது படித்து மேலே வரணும்னு ஆசை இல்லையான்னு சொல்லும்போது நான் என்னோட ரியாக்ஷன் வந்து அப்படின்னு பண்ணுவேன் நான். அது வந்து மை டீச்சர்ஸ் ஹவ் டோல்டு மை பேரண்ட்ஸ் ஆல்சோ. அந்த மாதிரி ஒரு எண்ணமே கிடையாது. வந்து ஓகே B+ல இருக்கோம், நெக்ஸ்ட்ல இருந்து நான் A வரணும், A+ வரணும். எனக்கு வந்து ஐ வாஸ் ஹாப்பி வித் இட். ஐ வாஸ் லைக், இது போதும் என்ன இப்போ அப்படின்னு. தென் லாஸ்ட் பெஞ்சு ஃபர்ஸ்ட் பெஞ்சை வந்து எங்களால் சொல்ல முடியாது. பிகாஸ் நான் கான்வென்ட்ல படித்தேன். எவ்ரி வீக் வி சேஞ்ச் பெஞ்ச்.
ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே. அதனால ஒரு சேஞ்ச் ஒரு பெஞ்சு வந்து பெர்மனண்டா இல்லை எங்களுக்கு. ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு பெஞ்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் வரும்போது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பிகாஸ் எப்போவுமே டீச்சர் அப்படி முன்னாடி இப்படி இருக்கும்ல. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் ஏதோ எக்ஸ்கியூஸ் பண்ணி சொல்லி நான் வந்து அது அன்னைக்கு லீவ் விட்டுருவேன். ஏதோ ஒன்று லைக் தாத்தா இறந்துட்டாங்க, பாட்டி இறந்துட்டாங்க. ஓ, ஃபர்ஸ்ட் பெஞ்ச் வரும்போது மட்டும். இந்த எக்ஸ்கியூஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வாட்டி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அவங்க வந்து ஒவ்வொரு டீச்சர்கிட்டையும் சொல்லும்போது அவங்க யாரும் யோசிக்கல. அப்போ பாட்டி தானே இன்னொரு வாட்டியும் இறந்ததுன்னு சொல்லி அவங்க யோசிச்சதே இல்லை. அதனால நான் தப்பிச்சிட்டேன். ஆனால் அதுக்கு சொல்லி ரொம்ப நாள் வரைக்கும் நான் இதே சேம் எக்ஸ்கியூஸ் தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். யூ வுடன்ட் பிலீவ், நீங்கள் அந்த மேக்ஸ் பற்றி சொன்னீங்கல்ல, நான்லாம் வந்து யாராவது மேக்ஸ் நல்லா படிப்பாங்க இல்லை அந்த மாதிரி ஆட்களோட நான் சேரவே மாட்டேன். ஐ ஹேட் மேக்ஸ். மீ டூ. அதுவும் அந்த 10th ஸ்டாண்டர்ட்ல அல்ஜிப்ரான்னு ஒரு சாப்டர் வரும் பாருங்க, அது பார்த்தாலே எனக்கு இப்போ வரைக்குமே ஐ ஹேவ் அன் அலர்ஜி. எனக்கு வந்து மேத்தமேட்டிக்ஸ் டெக்ஸ்ட் புக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் டே நான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் பேஜில் நான் ஸ்கல்லு வரைச்சி விடுவேன். டேஞ்சர் அந்த ஸ்கல்லு இருக்குல்ல, அந்த ஸ்கல்ல 2 போனு. இது வந்து நான் என்னோட எல்லா மேத்தமேட்டிக்ஸ் புக்கிலையும் நான் வரைஞ்சி வச்சிருவேன். ஏன்னா ஐ ஹேட் தட் சப்ஜெக்ட். அண்ட் இப்போ கூட நான் சொல்லுவேன், what is the one good thing about மூவிஸ்ன்னு சொன்னால் 10th நான் வந்து என்னோட மேத்தமேட்டிக்ஸை நான் விட்டுட்டேன். இப்போ வந்து கால்குலேட்டர் இருக்கனால ஈஸி. குட் ஜாப். நானும் அப்படிதான் 11th 12th மேக்ஸ் இல்லாத சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்து, பிகாஸ் ஐ கேன் ஏஸ் எனி அதர் சப்ஜெக்ட் எக்ஸப்ட் மேக்ஸ். அது நான் கரெக்டாக படிச்சுட்டு போவேன். அங்கே பேப்பர் பார்த்தோன்னே அந்த ஃபுல்லாக நம்பர்ஸ்லாம் பார்த்தோன்னே கன்ஃபியூஸ் ஆகி ரொம்ப கரெக்டாக பண்ணுறது தப்பாக பண்ணிடுவேன். ஆமாம், நானும் ரொம்ப கேர்லெஸ். இங்கெல்லாம் நான் கரெக்டாக ஃபார்முலாம் பண்ணிட்டு இங்கே எழுதும் போது ஒரு நம்பர் தப்பாக வேற அப்படியெல்லாம் எழுதுவேன். பட் மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் ஐ கேன் ஈஸிலி பை ஹார்ட். ஸோ அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் நான் ஒரு 35 மேலே நான் வந்து எப்போவுமே 35+, 40+ மார்க் வந்துட்டே இருக்கும். மேத்தமேட்டிக்ஸ் வந்து 17, 7.5 அந்த மாதிரி. ஓகே. ஆனால் we sail in the same boat. மேக்ஸ் பொறுத்த அளவில் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த படங்களை ரீவிசிட் பண்ணும்போது ஏதாவது ஒரு கேரக்டர் இப்போ if I get a chance I'll redo it, rework on it, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படி ஏதாவது இருக்கா பர்சனலி? ஏன்னா யார் என்ன சொன்னாலும் நம்ம வந்து will criticize ourselves இல்லை, அப்படி சொல்கிறேன். அப்படி கேட்டிங்கன்னா என்னோட எல்லா கேரக்டர்ஸும் நான் எப்போ பார்த்தாலும் எனக்கு வந்து ஒரு மாதிரி வந்து நான் இப்படி இருக்கும். எனக்கு ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி ஒரு மொமெண்ட் வந்து என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து நான் இருந்ததே கிடையாது இப்போ வரைக்கும். ஈவன் இன்க்ளூடிங் அனோமி கூட நான் இன்னொரு வாட்டி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு தாட் வந்துட்டே இருக்கும். அது என்னன்னு தெரியாது. இப்போ எல்லா படத்துலையும் அப்படி தான் நம்ம பார்க்கும்போது வந்து மேபி வில் நெவர் கெட் சாட்டிஸ்ஃபைட் அபவுட் அவர் செல்ஸ் ஆர் ஐ டோன்ட் நோ வாட். ஒரு படம் பார்த்து கம்ப்ளீட்டாக நான் பயங்கரமாக சூப்பராக பண்ணியிருக்கேங்கிற மாதிரி எனக்கு தோணவே இல்லை. லைக் ஆல் த டைம் நம்மளோட ஃப்ளாஸ் வந்து நம்ம தான் வந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்கோம். ஸோ சம்டைம்ஸ் எனக்கு இப்போ கூட அங்கே டப்பிங் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், இல்லை பேசும் இந்த வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படிலாம் எப்போவுமே தோணும். இன்க்ளூடிங் அனோமி கூட எல்லா படம் அப்படி தோணும். ஓகே. எனக்கு தெரிஞ்ச இந்த கான்வர்சேஷன் வந்து இதுக்கான டைட்டிலாக கூட கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படி வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா டைமும் ஈவன் when I watch few of my videos இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம், இந்த பிந்து கொஞ்சம் இப்படி வச்சிருக்கலாம், ஹேர்ஸ்டைல் இப்படி பண்ணிருக்கலாம். யா டெஃபினெட்லி மேபி அதனால தான் நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். ஆஃப் கோர்ஸ். சோ ப்ரீவியஸா வந்து உங்களுக்கு எந்த கேரக்டர் ரெசனேட் ஆகும்னு கேட்டிருந்தேன். பட் ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ, எந்த கேரக்டர் உங்களை எமோஷனலி ரொம்ப ட்ரெயின் பண்ணுச்சு? இந்த கேரக்டர் இப்போ சொல்ல எனக்கு வேணும்னா இந்த அனோமி. பிகாஸ் ஜாரா பிலிப் வந்து கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி தட் இஸ் ஜாரா இஸ் அ கேரக்டர் விச் ஐ ஹேவன்ட் டன் பிஃபோர். அவங்களோட கேரக்டர் இல்லை இமோஷன்ஸ் வந்து ரொம்ப யூனிக்காக போயிட்டுருக்கும். நான் வந்து இவ்வளோ நான் பண்ணி வச்சிருக்கிற கேரக்டர்ஸ் மாதிரியே இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஐ திங்க் சே ஜாரா பிலிப். இப்போ வந்து ஐ திங்க் டைம் டு டைம் வந்து நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ் ஷிஃப்ட் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி வந்து சக்ஸஸை தாண்டி வாட் கிவ்ஸ் யூ தட் கண்டென்ட்மெண்ட் திஸ் பாயிண்ட் இன் டைம்? எனக்கு வந்து குட்டி குட்டி திங்ஸில் I'll be very happy. ஒரு நல்ல மூவி பார்த்தா I'll be very happy. A good series, or maybe a good book, or maybe a quality time with my puppies or என்னோட ஃப்ரெண்ட்ஸு. இதெல்லாம் ஈவன் ட்ராவல் பண்ணும்போது கூட, சும்மா வீட்டில் இருக்கும்போது கூட எனக்கு சந்தோஷம்தான். எனக்கு வெளியே இறங்கினாதான் கொஞ்சம் ஒரு மாதிரி கான்ஷியஸ் ஆகிறது, ஆங்ஸைட்டி அதெல்லாம் இருக்கும். இன்னும் சும்மா வீட்டில் இருக்கிறது கூட ஐ எம் ஹாப்பி தான். ஓகே. ஐ எம் சச் அ ஹோம் பாடி ரைட் நவ். வீட்டில் இருந்து வெளியே போகிறதுக்கே எனக்கு வந்து ஐ ஹாவ் டு மேக் பிளான்ஸ் அண்ட் அது யோசிச்சு இது யோசிச்சு. நான் வீட்டில் சும்மா கவுச்சில் உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருந்தாலே I'll be very happy. ஓகே.
ஸோ ஃபெயிலியர் ஆர் செட்பேக்கில் உங்களுடைய மைண்ட் செட்டை நீங்கள் எப்படி ரீகூப் பண்ணுவீங்க? தெர் ஆர் நோ ஈஸி ஃபார்முலா. நம்ம வந்து இதனால தான் ஒவ்வொரு சிச்சுவேஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஒரு 24 hours to 48 hours முடிச்சதுக்கப்புறம் வில் மேபி திங்க், ஓகே வாட் இஸ் நெக்ஸ்ட்? ஓகே நடந்து போச்சு. ஸோ வாட் ஆர் வி கோனா டூ நெக்ஸ்ட்? வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? அந்த மாதிரி ஒரு இது. அண்ட் முன்னாடி நான் சொன்ன மாதிரி நத்திங் இஸ் பெர்மனன்ட், திஸ் வில் ஆல்சோ சேஞ்ச். மேபி ஆஃப்டர் 1 year or 2 years when we look back, இவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்காது, இல்லாட்டி இவ்வளோ ப்ராப்ளமாக தெரியாதுங்கிற ஒரு தாட் இருக்குல்ல, அந்த தாட். ஓகே. ஸோ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, மோர் ஆஃப் அ ஹோம் பர்சன் ஆகிட்டேன், ஐ லவ் ஸ்டேயிங் இன் அ கவுச், ஐ லவ் பீயிங் அட் ஹோம் ஆல் டே அப்படின்னு. வாட் இஸ் திஸ் ஃபேமிலி லைஃப் இம்பார்ட்டட் இன் யூ? ஃபேமிலி இஸ் நம்ம கூட எப்போவுமே இருக்கும், நோ மேட்டர் வாட். அதனால் வந்து அதோட அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வி டேக் தம் ஃபார் கிராண்டட் ஆல்சோ, பிகாஸ் எப்போவுமே இருக்குன்னு சொல்லி. பட் ஏஜ் ஆக ஆக அதோட இம்பார்ட்டன்ஸ், அந்த வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து எவ்வளோ டைம் கிடைக்குமோ என் ஃபேமிலி கூட இருக்கணுங்கிற மாதிரி ஒரு தாட்டு தான் இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ மூவி ஒர்க்கு இல்லை ஸ்கிரிப்ட் எதாக இருந்தாலும் நவ் ஐம் ட்ரீட்டிங் இட் ஆஸ் மை ஜாப். என்னோட ப்ரொஃபஷன், என்னோட ஜாப். பட் திஸ் இஸ் மை லைஃப், மை ஃபேமிலி. அதனால தான் வந்து அதுக்கு எப்போவுமே கொஞ்சம் முன்னாடி நான் வந்து அங்கே இருந்தேன், மை ஜாப், மை ப்ரொஃபஷன். இப்போ வந்து நான் கொஞ்சம் இப்படி இருக்கேன், மை ஃபேமிலி. தட் இஸ் வாட் இம்பார்ட்டன்ட், தட் இஸ் அ பார்ட் ஆஃப் மை லைஃப். அந்த மாதிரி ஒரு ரியலைசேஷன். ஓகே, தட்ஸ் நைஸ். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு மூவியில், இட்ஸ் நாட் மேண்டட்ரி தட் நீங்கள் நடித்த படமே சொல்லணுன்னு, பட் ஏதாவது ஒரு மூவியில் ஒரு கேரக்டராகவே என்னுடைய ஹோல் லைஃப் கூட நான் வாழ்ந்துடுவேன், ஐ லைக் தட் அப்படின்னா எந்த மூவியாக இருக்கும்? டெஃபினெட்லி ஒரு அனிமேஷன் ஃபிலிமாக இருக்கும். யா, ஓகே. பிகாஸ் எனக்கு அனிமேஷன் மூவி ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ டோன்ட் மைண்ட், புட் மீ இன் எனி அனிமேஷன் ஃபிலிம். நான் வந்து ஹாப்பியாக அதில் வாழ்ந்துருவேன். இப்போது ஐ எம் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் ஸ்டுடியோ கிப்லி ஃபேன்ஸ். ஐ எம் அனிமேஷன் மூவிஸ் ஜப்பானில் இருந்து. அவங்களோட அனிமேஷன் ஃபிலிம்ஸ் வந்து இன்னொரு உலகம். லைக் மை நெய்பர் டொட்டோரோ, ஸ்பிரிட்டட் அவே, தென் அரியேட்டி, நிறைய நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். எங்கேயோ நம்ம தாட் வந்து அங்கேயே அந்த மாதிரி ஒரு இடத்துல வாழ்ந்துடலாங்கிற மாதிரி ஒரு தாட் வரும். ஸோ அனிமேஷன் ஃபிலிம் ஃபார் ஷுர். இஃப் ஐ எம் இன் அன் அனிமேஷன் ஃபிலிம், ஐம் நாட் கோயிங் டு கம் அவுட், ஐ ஜஸ்ட் லிவ் தேர். ஓகே, திஸ் இஸ் சம்திங் ஆக்சுவலி அன்எக்ஸ்பெக்டட். நான் என்ன நினச்சேன்னா, இந்த ஃபேமிலி லைஃப் பற்றிலாம் பேசினாலும் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். பட் ஒரு ஹோல் டிஃப்ரெண்ட் கிரவுண்டில் நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க. ஓகே, ஸோ உங்களுடைய ஃபேவரட் ஆக்டிவிட்டி டு டூ when you're free? Nothing. Just being free. Yeah, just sit at home, watch something. இல்லை ஃபோனில் ஏதோ பார்க்குறது, டிவியில் ஏதோ பார்க்குறது, என் பப்பீஸ் கூட இருக்கிறது, அவ்வளோதான். More of a pet person. I love animals. ஓகே, நைஸ். நவ் லெட்ஸ் கெட் பேக் டு அனோமி. ஸோ அனோமி வந்து படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. இந்த படம் வந்து நிறைய இடங்களில் நீங்கள் சொல்லும் போது ரெசனேட் பண்ணிக்க முடியும்னு சொன்னீங்க, ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ வாட் இஸ் தட் ஒன் திங் தட் பீப்புள் ஆர் கோனா டேக் அவே ஃப்ரம் தி ஃபிலிம்? See, அனோமி இஸ் an investigation thriller. ஒரு சின்ன ஒரு sci-fi எலமெண்ட் வேறு இருக்குது. மலையாளத்தில் வந்து இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரெல்லாம் நிறையா வந்திருக்கு. பட் ஒரு sci-fi எலமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் we are trying. அண்ட் கேரளாவில் பார்த்தீங்கன்னா February 6th we released a movie. அமேசிங் ரிவ்யூஸ், அமேசிங் ரிப்போர்ட்ஸ் வந்து இன்னும் கேரளாவில் ஓடிட்டே இருக்கு. ஸோ தமிழில் வந்து அவங்க பார்த்து இன்ட்ரெஸ்ட் ஆகி நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க தான் வந்து தமிழில் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஈவன் தமிழில் கூட ஐ திங்க் ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட் மாதிரி இருக்கும் இந்த படம். எனக்கு வந்து பர்சனலி த்ரில்லர் ஃபிலிம்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி இது கண்டுபிடிக்கிறாங்க, எப்படி வந்து அவங்க கன்க்ளூட் பண்ணிக்கிறாங்கங்கிற ஒரு தாட்டு. பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு வாட்ச் அ ஃபிலிம் விச் இஸ் ஸோ ப்ரெடிக்டபிள். நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு ஒரு படம் பார்க்கும்போது அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்காது. பட் இந்த படத்தில் நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கும். யூ கேனாட் ப்ரெடிக்ட், ஓகே இதுதான் இனிமேல் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் என்னைய வந்து இந்த படத்தில் அட்ராக்ட் பண்ண வச்சதே. அது வந்து ஆடியன்ஸுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். தியேட்டரில் வந்து பார்க்கும்போது டெஃபினெட்லி ஐ கேன் அஷோர் யூ அவங்க பார்த்த படங்கள் மாதிரி இருக்காது. அது அந்த ஒரு எண்ட் ஆக ஆக இட் வில் கிவ் யூ சர்ப்ரைசஸ். ஒரு சர்ப்ரைஸ் முடிச்சு இன்னொன்று, அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வந்துட்டே இருக்கும். பர்சனலி ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் அ மூவி லவர் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு த்ரில்லர்
ஐ மீன் ஃபேவரட் ஜானராக இருக்கிற எல்லா ஆடியன்ஸுக்கும் அனோமி இஸ் கோயிங் டு பி அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். தியேட்டரில் வந்து கண்டிப்பாக, ஏன்னா இது தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மூவி. ஸோ வந்து அது தியேட்டரில் வந்து பார்க்கும்போது தான் அதோட ஒரு அந்த ஃபீல் கிடைக்கும். இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு லேட் பேக் ஆட்டிடியூட் இருக்கலாம், ஓடிடி வரும்போது பார்க்கலாம். பட் தெர் ஆர் சம் ஃபிலிம்ஸ் விச் வி ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் இன் த தியேட்டர்ஸ். அனோமி வந்து டெஃபினெட்லி அந்த மாதிரி ஒரு ஃபிலிம். தியேட்டரில் பார்க்கும்போது அதோட அந்த சவுண்ட் எஃபெக்டோட அதோட சிஜி ஒர்க் எல்லாமே நம்ம தியேட்டரில் பார்த்தா தான் என்ஜாய் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால் மறக்காமல் போய் தேட்டர்ஸில் பாருங்கள். ஓடிடிக்காக வெயிட் பண்ணாதீங்க அவங்க சொன்ன மாதிரி. அண்ட் தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர் ஒன்ஸ் அகேன். அண்ட் ஐம் வெரி வெரி எக்ஸைட்டட். ஸோ அடுத்தடுத்து நிறையா தமிழ்லையும் நீங்கள் வந்து பண்ணுவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். வாட் நெக்ஸ்ட்? இன் மலையாளம் ஐ எம் டூயிங் அ மூவி. அதுக்கு டைட்டில் வைக்கல. கன்னடா ஆல்சோ ஐ ஃபினிஷ்ட் ஒன். இன்னொரு மூவி வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது. அதுக்கும் வந்து டைட்டிலாக வைக்கல. ஸோ அதுதான் போயிட்டுருக்கு. அன்டைட்டில்டாக இருக்குது. அந்த 2 மூவிக்காக நாங்களும் வெயிட் பண்ணுறோம். அப்படியே கொஞ்சம் தமிழ் எட்டி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக அவங்கள ரிசீவ் பண்ணிப்பாங்க. வி ஆர் ஆல்சோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். லோட்ஸ் ஆஃப் லவ். Thank you so much. Thank you for having me. Thank you.